சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே மழை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது. 2-3 டேஸ்க்கு வெதர் இப்படி தான் இருக்கும்னு சொன்னதுனால சண்டே காலையில் கொஞ்சம் டைம் கிடைச்சோனையுமே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். 2-3 நாளைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிடலான்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் போனது காஃபி ஷாப். இந்த வெதருக்கு காஃபி குடிக்காம இருந்தா எப்படி? காஃபி குடிச்சிட்டு வெஜிடபிள் ஷாப்பிங் முடிச்சுட்டு மீட் ஷாப் வந்தோம். ப்ரான் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ப்ரான் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மழை வந்துருச்சு. அப்படியே மழையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரான் கிரேவி, முட்டை பொடி மாசு இது ரெண்டுத்தோட சிம்பிளா லஞ்சை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணப்ப என் ஹஸ்பண்ட் ஒரு ரெசிபி ஒன்று சொன்னாங்க. ரசமும் இல்லாம சாம்பாரும் இல்லாத மாதிரி ஒரு குழம்பு. சரின்னு அதையும் ரெடி பண்ணிட்டு ப்ரான் கிரேவியோட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். நல்லாதான் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 5:30-6 போல பிளாக் டீ சாப்பிட்டுட்டு என்னோட நெக்ஸ்ட் வீக்குக்கான மீல் பிளானை ரெடி பண்ணிடுவேன். எவ்ரி சண்டே இந்த மீல் பிளானர் அப்புறம் இட்லி தோசை மாவு இது ரெண்டுத்தையும் கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சிருவேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மண்டே மார்னிங் 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் செய்ய ஆரம்பிச்சது இந்த சாதம் தான். இந்த வெதருக்கு ப்ரெஷர் குக்கர்ல சாதம் வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி வடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோட மீல் பிளானர் படியே இன்னைக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என் டாட்டருக்கு ஸ்கூலுக்கு அதையே பேக் பண்ணி கொடுத்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா கோதுமையில பண்ண உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கேரட், பட்டாணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. கூடவே கொஞ்சம் கொய்யாப்பழம் இருந்தது, அதையும் சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிளீனிங் ரொட்டீன்லாம் முடிச்சிட்டோன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.